வெனஸ்டேங்கிற இந்த குட்டி பொண்ணு அவள் வளர்த்தக்கூடிய பெட்டான தேலை கூட்டிகிட்டு வாக்கிங் போயிட்டுருக்கா. அப்போ இவளுக்கு பிடிக்காத 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவ கூட சண்டை போட்டு இவளை டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. இவ கண்ணு முன்னாடியே இவள் பெட்டான தேலை சில பசங்க சைக்கிளேத்தையும் கொண்டுடுறாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப மன வருத்தத்தில் அவள் பெட்டான தேலோட அந்த சமாதியில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாள். அப்படியே சில வருஷங்கள் கழித்து அவளும் பெரிய பொண்ணாகவும் ஆயிடுவா. அவள் படிக்கிற ஸ்கூலில் அவளை பார்த்தா எல்லாரும் வினோதமாக தள்ளி தள்ளி போயிடுவாங்க. இவளும் அதை எதுவும் கண்டுக்காமல் அவளோட கபோர்டை ஓப்பன் பண்ணலான்னு போய் ஓப்பன் பண்ணுவாள். அந்த கபோர்டில் அவளோட தம்பியை யாரோ அடித்து கட்டி போட்டிருப்பாங்க. அவனும் கபோர்டை ஓப்பன் பண்ணோன்னே ஸ்டாப்ல எல்லாமே கீழே விழுந்துருவான். வாயில் இருக்கிற ஆப்பிள் எடுத்துகிட்டு யார் ஒன்று இப்படி பண்ணான்னு அவங்க அக்கா கேட்கும்போது இவனும் எதுவும் சொல்லாமல் அழுதுகிட்டே இருப்பான். உடனே கை தவிர்த்து விட்டு அவளோட கையை தொடும்போது இவளுக்கு அவன் தம்பியை யார் என்ன பண்ணாங்கன்னு தெரிய வந்துடும். இவளுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. இவ யாரை தொடுறாலோ அவங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு இவளுக்கு எல்லாமே தெரிய வந்துடும். இவங்க தம்பியை இப்படி பண்ணவங்கள பழி வாங்கினான்னு சொல்லிட்டு போகும்போது எல்லாரும் அந்த ஸ்விம்மிங் பூலில் தான் குளிச்சுட்டு இருப்பாங்க. இவளும் கை நிறைய ஃபிரானா ஃபிஷ்களை எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்விம்மிங் பூல்லையே போட்டுடுறா. எல்லாரும் சைடில் நீந்தி போய் தப்பிச்சிருந்தாலும் அவன் தம்பியை அடித்தவன் மட்டும் நேராக நீந்தி போயிட்டுருக்கான். அவன் நேராக நீந்தி போய் வேகமாக மேலே ஏற முடியாதனால அந்த ஃபிரானா ஃபிஷ்கள் வேகமாக வந்து அவனை கடிக்க வந்துருந்துங்க. அப்புறம் அவனை கடிச்சும் கொன்றுதுங்க. இதை பார்த்து அவளும் ரொம்பவே ஆனந்தமாக இருக்கா. இவளை அந்த ஸ்கூல்லேருந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. இவங்க அம்மா அப்பா இவளை வேறு ஸ்கூலில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி விடுறாங்க. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பவர் இருக்கும். இவள் வந்த நாளே எவனோ ஒருத்தன் இவளை கொல்லலாம்னு சொல்லிட்டு மேலேருந்து கல்லை தள்ளி விடுவான். ஆனால் இன்னொருத்தன் இவன் ஃப்ரெண்டு வந்து இவளை காப்பாற்றிடுவான். அப்புறம் இன்னொருத்தன் நீ இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடாது, இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போயிடுவேன்னு அவனோட பவரை வச்சு அவளை தூக்கி மரத்துலேயே அடிப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா வினோதமான ஒரு மான்ஸ்டர் வந்து இவனை அடித்து கொன்றும். இவ்வளோ எதுவும் தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருப்பான்.